அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் காண இருப்பது குமரகுருபரரின் அருள் வாழ்க்கை என்பதை பற்றி. மனிதர்களின் வாழ்க்கையை இந்த பூமியில் 3 விதமாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். முதல் வித வாழ்க்கை அருள் வாழ்க்கை. இதுதான் ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்தது. அவர்கள் நமக்காக வாழ்ந்து காட்டியது. இறைவனுக்காகவே இந்த வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்து இறைவனை முழுமையாக உணர்ந்து அதன் மூலம் நாம் எண்ண முடியாத அளவுக்கு பல சம்பவங்களை நிகழ்த்தி காட்டிய வாழ்க்கை அருள் வாழ்க்கை. அடுத்து நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த உலகியல் இன்பங்களுக்காக தங்களை ஈடுபடுத்தி அதில் பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலம் இந்த உலகியல் இன்பங்கள் என்னென்ன உண்டோ அது அனைத்தையும் அனுபவித்து வாழ்வது, இது பொருள் வாழ்க்கை. மூன்றாவது வாழ்க்கை இருள் வாழ்க்கை. இதில் மனிதர்கள் கெட்ட பழக்கங்களில் வழக்கமாக்கி அதன் மூலம் நோய், வறுமை, மூடத்தனம், கவலை, துக்கம், பயம் இவற்றில் மனம் புதைந்து வாழ்வையே சீரழித்து கொண்டு வாழ்வது, இது இருள் வாழ்க்கை. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அருள் வாழ்க்கை வாழ்ந்த மகானான குமரகுருபரரின் அருள் வாழ்க்கை. இவர் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே பிறந்தார். பிறக்கும் போது வாய் பேசவில்லை. இவரது தந்தையார் சண்முக சியாமணி கவிராயர், தாயார் சிவகாமி சுந்தரி. பல ஆண்டுகள் இந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லாமல் தவித்து முருகனின் பேரருளை நினைத்து அவனிடமே தஞ்சமடைந்து பல ஆண்டுகள் விரதம் இருந்து தவத்தால் பிறந்த குழந்தை குமரகுருபரர். ஆனால் பிறக்கும் போது இவருக்கு வாய் பேசவில்லை. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வரை இவர் வாய் பேசாமல் இருப்பது கண்டு பெற்றோர்கள் தவித்து மீண்டும் முருகனிடையே தஞ்சமடைந்து 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து அழுத்து போய்விட்டனர். அன்றே ஒரு முடிவுக்கு வந்தனர். இன்றைக்குள் பேச்சு குழந்தைக்கு வராவிட்டால் இந்த கடலில் மூழ்கி இறந்து விடுவது என்று கடலில் நடக்க தொடங்கிவிட்டனர். அவர்கள் மெதுவாக முழங்கால் தாண்டி கழுத்தளவு செல்லும் போது அங்கே ஒரு மனிதர் தோன்றி கையில் பூவை காட்ட அந்த குழந்தை பூமையே என்று ஆரம்பித்த வார்த்தைகளிலிருந்து ஆரம்பித்ததான் கந்தர்களி வெண்பா. ஆச்சரியமான விஷயம். பின்னர் ஊர் திரும்பிய குமரகுருபரரை அந்த ஊர் மக்கள் குமரகுருபர சுவாமிகள் என்றே குறிப்பிட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் சிறுவைகுண்டத்தில் நவகைலாய தலங்களில் ஒன்றான கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று அருமையாக சிவனை பற்றி ஒரு பாடலை பாடினார். அதுதான் கைலை கிளம்பகம் என்ற பாடல். பின்னர் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை தரிசிக்கும் வண்ணமாக பெற்றோரின் அனுமதி பெற்று பல ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். அவ்வகையில் மதுரை வந்தார். மீனாட்சி அம்மையை புகழ்ந்து பாடினார். அதுவே மீனாட்சி பிள்ளை தமிழ் என்று அழைக்கப்படும். இந்த பாடலை பாடிய அதே நேரம் அந்த மதுரையை ஆண்டு வந்த திருமலை நாயக்க மன்னரின் கனவில் மீனாட்சி அம்மை தோன்றி, என்னுடைய அருமை பக்தன் குமரகுருபரன் இங்கு வந்துள்ளான். அவன் இயற்றியுள்ள மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அனைவரும் அறியும் வண்ணம் நானும் அதை மீண்டும் மகிழ்ந்து கேட்பதற்கு ஒரு ஏற்பாடு செய் என்று கூற அதை மன்னர் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கான முறைப்படி கூட்டம் கூட்டி புலவர்கள் அனைவரையும் வரவழைத்து குமரகுருபரரை வரவேற்று அவருக்கு உரிய இருக்கை அளித்து அந்த பாடலை பாட கூறினார். வண்டார் குளர்கண்ணி மலையத்துவஜன் பெற்ற மாமதுரை இளங்குயிலே வருகவே என துவங்கி அவர் பாடிய வரிகளோடு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே என்று பாடலை அவர் பொருள் சொல்லி கொண்டிருக்கும் நேரத்தில் அன்னை மீனாட்சி தன்னை மறந்து அர்ச்சகர் மகளின் வடிவத்தில் வந்து அங்கே தோன்றினார். இடையிடையே குமரகுருபரரிடம் சந்தேகங்களுக்கு விளக்கம் கோரியும் அதன் வழி அவர் விளக்கம் கூறும்போது சபாஸ் என்று கைத்தட்டியும் ஆரவரித்து அந்த குழந்தை மகிழ்வாக இருந்தது. அரங்கேற்றம் முடிந்தவுடன் மன்னர் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கழற்றி குமரகுருபரருக்கு அணிவித்து அந்த குழந்தை அன்னை மீனாட்சியினுடைய கருவறையில் உள்ளே சென்றது. வந்தது மீனாட்சி என்பதை அறிந்தவுடன் அனைவரும் குமரகுருபரரின் அந்த கவித்திறனையும் அன்னை மீனாட்சியின் அருள் ஆசையையும் ஒரு சேர வியந்து போற்றினர். பிறகு சோழ நாட்டு திருத்தலங்களுக்கு அவர் வழிபட சென்றார். அப்பொழுது திருவாரூரிலிருந்து தர்மபுரத்திற்கு சென்று விரைவில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய காரியத்தை பற்றி அவர் மனம் சிந்திக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் முன்பே ஒருவர் கூறியிருக்கிறார், தனக்கு குருவாக யார் வருவாரோ அவர் முன் தான் வாயடைத்து திகைத்து நிற்க வேண்டியிருவரும் என்பதை கூறியுள்ளார். அந்த வகையில் இந்த ஊரில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் என்னும் சைவ சித்தாந்த மரபின் புகழ்பெற்ற ஆதீனம் உள்ளது. அங்கு அந்த நேரத்தில் அந்த வடாதிபதியாக இருந்தவர் சிறலசிறி மாசிலாமணி தேசிகர். மடத்திற்கு வந்த குமரகுருபரர் அவர் தேசிகரை வணங்கினார். வணங்கியவுடன் தேசிகர் குமரகுருபரிடம் பெரிய புராணத்தில் வரும் 5 பேரறிவும் கண்களே கொல்லா என்ற பாடலின் முக்கியத்துவத்தை விளக்குமாறு கேட்டார். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை கண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் நிலையை விளக்கும் பாடல் இது. தம் அன்பிற்குரிய இறைவனின் ஆனந்த நடனத்தை கண்டு பரவசமடைந்த அந்த மகான் சுந்தரரின் நிலையை யாரால் சொல்ல முடியும்? அந்த காட்சியில் சுந்தரர் கடவுளுடன் அடைந்த சங்கதியை சேக்கிழார்
மிக அழகாக விவரித்துள்ளார். முற்றிலும் முட்டாள்தனமாக அந்த மகிமையை பற்றி விளக்குவது என்பது அமையும். எனவே அதை எப்படி விளக்க முடியும்? குமரகுருபரர் திகைத்து நின்றார். அவரது வார்த்தைகள் தடுமாறின. தான் இத்தனை நாள் தேடிக்கொண்டிருந்த குருவின் முன்னால் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டார். அவர் தேசிகரின் காலில் விழுந்து தனக்கு துறவு தந்து சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். ஆனால் தேசிகர் கூறினார், காசியில் சென்று வருபவர்களுக்கு மட்டுமே துறவரம் வழங்க முடியும் என்று. உடனே காசி சென்று வருவது என்பது மிக நீண்ட நாட்கள் ஆகுமே என்று கூறவே தேசிகர், அப்படியானால் சிதம்பரம் சென்று வா என்று கூறினார். பின்னர் தேசிகரை புகழ்ந்து பண்டார மும்மணி கோவை என்ற பாடல் இயற்றினார். பின்பு சிதம்பரம் சென்று அங்கு சிதம்பரம் நடராஜர் தரிசனம் கண்டு சிதம்பரம் மும்மணி கோவை என்ற நூலை எழுதினார். பின் திரும்பி வந்து துறவரம் மேற்கொண்டு காசி சென்றார். காசியில் குருவின் வேண்டுகோளின்படி ஒரு மடம் நிறுவ இடம் வேண்டி முகலாய மன்னர் அப்பொழுது அங்கிருந்த தாரோஷுகோ என்பவரிடம் வேண்டி நின்றார். ஆனால் தாரோஷுகோவோ குமரகுருபரரை அவமதிக்கும் வண்ணம், எனக்கு சமமாக அமர்ந்து என்னுடைய மொழியில் புரியும்படி நீ பேசினால் மட்டுமே உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்க முடியும் என்று விட்டார். உடனடியாக குமரகுருபரர் வெளியே வந்தார். அன்றே அவர் சரஸ்வதி நினைவாக இருந்து சகலகலாவல்லி மாலை என்ற பாடலை எழுதி படித்து மனமுருகி வேண்டினார். அன்னை சரஸ்வதி அவருக்கு அந்த அருள் பாவித்து அவருக்கு அன்றே இந்துஸ்தானி மொழியில் மிகச் சிறந்த புலமை பெறும்படி ஆக்கினார். அதை போன்றே அன்னை பராசக்தியிடம் வேண்டி சிம்மாசனத்திற்கு நிகரான உண்மையான சிங்கத்தையே பெற்று மறுநாள் அந்த அவையில் மன்னர் முன் சென்று சிங்கத்தின் முன் சென்றார். அங்கிருந்த அவையினர் அனைவரும் ஓட்டமெடுத்தனர். மன்னன் பயந்து போய், உனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோம், என்ன வேண்டும் என்று கேட்டான். உடனடியாக இந்துஸ்தானி மொழியிலே சொன்னார், காசியில் நான் மடம் கட்டுவதற்கு எனக்கு ஒரு இடம் தேவை, அதற்கான இடத்தை ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டார். மீண்டும் குமரகுருபரரை சோதிக்கும் வண்ணம், கருடன் பறக்கும் இடத்தில் உனக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். காசியில் கருடன் பறக்காது. உடனே குமரகுருபரர் மீண்டும் இறைவனை வேண்டினார். அங்கு கருடன் பறந்தது. பறந்த இடத்தில் அவர் மடம் அமைக்க இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடமே குமாரசாமி மடம் என்று இன்று கூட இருக்கிறது. பின்னர் அந்த மடத்திலிருந்தே கம்பராமாயணத்தை இந்துஸ்தானி மொழியில் அழகாக விளக்கம் கூறினார். இதை கேட்ட துளசிதாசர் உந்துதல் பெற்று ஹிந்தி மொழியில் துளசிதாசருடைய ராமாயணத்தை ஏற்றதாக கூறுவர். காசியில் கேதாரலிங்கத்துக்கு கோயில் கட்டி பூஜை செய்தார். அந்த காலத்தில் காசி தூண்டி விநாயகர் பதிகமும் காசி கலம்பகமும் இவரால் இயற்றப்பட்டன. நமது குறுங்காணொலியில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியரும் இவரே. கந்தர்களி வெண்பாவில் ஆரம்பித்து கைலை கிளம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கிளம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பரம் மும்மணி கோவை, சிதம்பர செய்யுள் கோவை, பண்டார மும்மணி கோவை, காசி கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, காசி தூண்டி விநாயகர் பதிகம் என தமிழில் பல நூல்களை எழுதியுள்ள குமரகுருபரர் இந்துஸ்தானியிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றுள்ளார். அதன் பிறகு தமிழகம் திரும்பிய குமரகுருபரர் தனது குரு மாசிலாமணி தேசிகரை தரிசித்து வணங்கிவிட்டு மீண்டும் காசிக்கே சென்று விட்டார். காசியில் தங்கி இறைவனுக்கு சேவை செய்து வந்தவர் ஒரு வைகாசி தேய்பிரையில் திருதியை திதியில் இறைவனிடம் சேர்ந்தார். இந்த பூமியில் குமரக்கடவுளின் அருளால் கிடைத்த குருவாகிய குமரகுருபரரின் திருவடி வணங்கி அவரிடம் நமக்கு அருள் அனைத்தும் வணங்குமாறு வேண்டுவோம். இது போன்ற மகான்களின் வரலாறு நமது காணொலியில் தொடர்ந்து பதிவிட தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவேற்றம் செய்யவும் நன்றி.